எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மூஞ்சியில் இருக்கிற அந்த சந்தோஷத்துலேயே தெரிஞ்சிருக்கும் ஒரு ரைடு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரொம்ப நாள் கனவுங்க, நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேயே நான் போனதில்லை. அது இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோம். அது என்ன எதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலாகில் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க நம்ம ஃபீனிங்ஸ் எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். எஸ்டிஎஃப்ஏ நம்மளோட பைக் பாருங்கள் எப்படி நிற்கிறான்னு. இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் இருந்தேன். இதுதாங்க ரொம்ப நாள் கனவு, இந்த மாதிரி அடித்து நம்மளோட யூடியூப் சேனலை இது பண்ணணும். அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு போக போகிறோம், நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டேன். வாங்க இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. மைலேஜ் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் இந்த ரைடு முடிச்சுட்டு இந்த ரைடோட லாகெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 4 நாள் கழிச்சு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்குங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:10 ஆச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தாங்க போக போகிறோம். நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து போனதில்லை பாருங்க ஊட்டி. அதாவது நம்ம ஊட்டி வந்து வயநாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த வழியாக வந்து நம்ம ஊரில் நிறைய டிரைவர் அண்ணாங்க இருக்காங்க, அந்த வழியாக தான் போவாங்க. அந்த டைமில் 2-3 டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக அப்படியே போயிருக்கேன். அந்த வழியாக போகும்போதே வந்து அந்த வியூ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் போக போகிறேன், அதுவும் தனியாக போக போகிறேன். நம்மளோட ஃபீலிங்ஸ் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, எல்லாமே கரண்டில் இருக்குது. அங்காட்டி எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஜம்முன்னு நீட்டாக போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். போய் பெட்ரோல் அடிக்கணும். இப்போ பெட்ரோல் பங்க் போவானான்னு தெரில நம்ம மாப்பிள்ள. பெட்ரோல் பங்க் போவானான்னு தெரில. ஆப்போசிட்டில் வண்டி வருதுங்க, வண்டிக்கு வழி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம போகலாம். த்ராட்டல் பண்ணவே தாங்க போகுது. ஆனால் இப்போ அந்த ஃப்ரீ ரோட்டில் மட்டும்தான் த்ராட்டல் பண்ணுறேன். மித்தபடி அந்த டிராஃபிக் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ரொம்ப த்ராட்டல் பண்றது இல்லை. 1 டே ட்ரிப்பா இல்லை 2 டே ட்ரிப்பா அப்படின்னு கேட்பீங்க. அதுதாங்க எனக்கு இப்போ முடிக்குமே தெரில, என்ன பண்றதுன்னு தெரில. ஏன்னா பட்ஜெட் ரைடு தாங்க, ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இப்போ முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. பெட்ரோல் நம்ம அடிச்சுதான் ஆகணுங்க, என்னதான் இருந்தாலும் பெட்ரோல் மட்டும் நம்ம அடிச்சாகணும். மித்தபடி மித்த செலவு தான் நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். மார்னிங் எப்படியே ஃபுட்டு வந்து சாப்பிட்டாச்சுங்க. எபிசோட தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மாப்பிள்ள பெட்ரோல் பங்க் முடிக்கு போயிடுற, எப்படி வச்சு பெட்ரோல் பங்க் முடிக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். போயிடுவான் நம்ம மாப்பிள்ள. இந்த தெருவுனா போகவே மாட்டான். ஆனால் லாகில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃபீனிங்ஸ் நம்ம மாப்பிள்ளையும் சொல்லியிருக்கவே மாட்டேன். இந்த டைம் தான் ஃபீனிங்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கேன். அதாவது நம்ம பைக்கோட நேமுங்க ஃபீனிங்ஸுங்கிறது. எங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. நம்ம அங்கே போயிட்டு உள்ளலாம் இப்படின்னு போகும்போது ஆல்மோஸ்ட் எப்படி 300 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம்னு நினைக்கிறேன். முடிக்க வந்துட்டான் நம்ம மாப்பிள்ள. அடிச்சுட்டு மறுபடியும் இதே ரோட்ல போயிட்டு அந்த குன்னத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போகணுங்க. அப்படி போனால் கொஞ்சம் பக்கம் காரமாட போய் அப்படி போய் போகிற மாதிரி இருக்கும். கதிரண்ணா எங்கே கிளம்பிட்டீங்க? ஆமால, இன்னைக்கு லவ்வர்ஸ் டேவா? 1001ங்கண்ணா, இன்னைக்கா லவ்வர்ஸ் டே? ஆமா. அப்பனே இன்னைக்கு போய் சாயங்காலம் அடி உண்டு. நான் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்ல? சும்மா ஒரு கணக்கு தான். அதெல்லாம் ஒரு கணக்குங்கண்ணா. 1 ரூபா கம்மியாக தான் அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா 101 105 அந்த மாதிரி அடிப்பாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஆகுது. ஐயோ டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்களாண்ணா? கோயில்புரத்தில் இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் வண்டியில் ஃபுல்லே ஆகுது. நமக்கெல்லாம் யாரும் இல்லைங்கண்ணா. என்ட்ரு கொடுத்துட்டுங்களா? பாஸ்வேர்டு போட்டேங்க. இல்லைங்களேண்ணா, பாருங்க தனியா சுத்திட்டு இருக்கிறேன். நல்லதுதான், போயிட்டு வரேங்க. அப்படியே அண்ணன் கூட பண்ணா பேசிட்டு இருந்தேங்க. அப்படியே நம்ம இப்ப வந்த வழியிலேயே போயிட்டு மறுபடியும் போகணும். டைம் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லா இருக்குங்க.
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி வாங்குனது வந்து இப்போ நான் வந்து 1000 ரூபாய்க்கு இப்போதான் அடிக்கிறேன். இது முடிக்கும் 300 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், 350 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், 400 ரூபாய்க்கு கூட எடுத்திருக்கேங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் அடிக்கிறேன். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3351 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டி இருக்கோம். எங்கடா குறுக்கால வர சாமி கடவுளே, இப்பல ஃபுல் டேங்க் அடிச்சு கொடுத்துக்கிற, பார்த்து தம்பியை கவனி ஓகேவா? கிலோ போவோன்னு அது தனியா போறேன். இன்னைக்கு வேற லவ்வர்ஸ் டேங்களாமா, அண்ணா வந்து வெளியே போறாராமா ஆள் கூட. நாம எப்பவுமே சிங்கிளுங்க, தண்ணியே தான் போவேன் நான்லாம். பெட்ரோல் ஃபுல்லு பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாத்தோட பாய்ஸோட ஹாப்பினஸ் அதுதான். வண்டியில டேங்க் ஃபுல்லா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். எத்தனை தூரம் சுத்தலாம், எவ்வளவு தூரம் சுத்தலாம், எப்படி எப்படி எல்லாம் சுத்தலாம் அப்படின்னு தான் தோணும் மைண்டுக்குள்ள. லவ்வர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா இருப்பீங்க. அவங்க எல்லாம் லவ்வர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து என்னன்னு கமெண்ட் பண்றீங்கன்னா வந்து ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா வந்து ஹேஷ்டேக்ல சோலோ ட்ராக் அப்படின்னு போட்டுருங்க, அப்புறம் எஸ்டிஎஃப்னு போட்டுருங்க மறக்காம. நம்ம ஒரு அமௌண்ட் வச்சிருந்தேங்க, அப்படி இப்படி செலவாகி அப்படியே டோட்டலா கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கேன். மொபைல் ஹோல்டர் மாட்டியாச்சுங்க. சம்பளம் சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் இது எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 700 வந்துச்சுங்க. 350ல ஒன்று இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏங்கிள் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்ல தானே இருக்கும் ஏன்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டை விட எப்படி சொல்றதுன்னா அந்த எக்கு ஷேப்ல இருக்கும். அந்த எக்கு ஷேப்ல இருக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த நல்லா அதிகமாக டைட் வைக்கும் போது உடையறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. மேபி எனக்கெல்லாம் தெரிஞ்சு உடஞ்சிரும். அப்படி நீங்க கம்மியாக டைட் வச்சீங்கன்னா வச்சுங்க, நீங்க நல்லா குழியில போகும்போதோ அந்த மாதிரி லைட்டாக இப்படி ஷேக் ஆகும். அப்படிங்கும்போது அந்த மொபைல் ஹோல்டர் வந்து ரொம்பவுமே வேஸ்ட். அதனால ரவுண்ட் ஷேப்பே இருக்கிறது கொஞ்சம் வாங்கிட்டேன் நான். இது கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இப்போ நம்ம 360 டிகிரிக்கு திருப்பிக்கலாம், அது வந்து டைட் வச்சுக்கலாம் பின்னாட. ஃபுல் அண்ட் ஃபுல் இது பிளாஸ்டிக் தான், இருந்தாலும் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. சொலைய 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டாங்க பெட்ரோல். அவளே சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மாப்பிள்ள அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறான்ல சேஃபா. இப்ப நம்ம மேட்டுப்பாளையம் போய் அங்கிருந்து போய் தான் ஊட்டி போக போறோம். இந்த குரூப்பை ரைட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. கண்டிப்பா பண்ணுவேன் இன்னும் கொஞ்ச நாளுங்க. ஏன்னா அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளும் பண்ண முடியாது. எப்படியும் ஒரு 2-3 மாசம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் வாங்கணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நமக்கு தேவைப்படுற ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கணும்ல. ஆனா இது முடிக்கு லைசன்ஸ் எடுத்தது வந்து ஒரு போலீஸ் அண்ணன் கூட நம்மளை பிடிக்கல. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. எப்பதான் பிடிப்பாங்களோ நம்ம லைசன்ஸ் எல்லாம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசை. 2 நாள் நம்ம ஸ்டே பண்ணி எல்லா பிளேஸும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியா இருந்துச்சு. அதே டைம்ல ஹீல்ஸும் நம்ம ஏற்றி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. சரி இப்போதைக்கு நம்ம பண்ணிடுவோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல தாங்க இருக்கு. எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டைம் நாங்க வருவோம். அந்த டைம்ல நிறைய பிளேஸ் எல்லாம் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. எவ்வளவு அவசரப்பட்டு என்ன